தாவேகாவில் முதலில் காலியாகும் முக்கிய புள்ளி விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பின் பின்னணி என்ன? தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அதற்கான தீவிர செயலில் தாவேகாவினர் இறங்கியுள்ளனர். இதன்படி கட்சிகளை வலுப்படுத்தும் வகையில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளை 120 கட்சி மாவட்டங்களை பிரித்து அதற்கான மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்கும் பணியில் இறங்கியுள்ளனர். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவியை விஜய் வழங்கினார். அப்போதே கட்சியில் சில சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் தாவேகா தேர்தல் வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமியும் இருக்கும் நிலையில் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற தேர்தல் வியூக அமைப்பை வைத்து நடத்தும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தாவேகாவில் பொறுப்பு கொடுத்தது ஏன் என்றும், ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஏதும் இடையூறை ஏற்படுத்துமா என்றும் கேள்வி எழுந்தன. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ஜான் ஆரோக்கியசாமி பேசிய ஆடியோ வெளியாகி தாவேகாவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அந்த ஆடியோவில் கட்சியின் அனைத்து தருணங்களிலும் நிகழ்வுகளிலும் புஸ்லி ஆனந்தே முன்னிலைப்படுத்தப்படுகிறார் என்றும், அவர்தான் தன்னை தலைவர் என்று பிம்பத்தை ஏற்படுத்த முயல்கிறார் என்றும், சாதி பார்த்து நிர்வாகிகளை நியமிக்கும் பணியில் புஸ்லி ஆனந்த் ஈடுபடுகிறார் என்றும், சிலரிடம் பணம் வாங்கியதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். விஜய் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக பார்க்கப்படும் புஸ்லி ஆனந்த் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை ஜான் ஆரோக்கியசாமி வைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் புஸ்லி ஆனந்திற்கு ஜான் ஆரோக்கியசாமி மீது சாடல் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் புதிதாக கட்சிக்குள் வந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புஸ்லி ஆனந்திற்கும் நல்ல ஒரு நட்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தேர்தல் வியூகங்களில் மோடி, ஜெகன்மோகன் ரெட்டி, ஸ்டாலின் என பலருக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோரை இன்று தனது வீட்டில் விஜய் சந்தித்து உள்ளார். இதற்கு முக்கிய காரணமே ஆதவ் அர்ஜுனாவின் ஏற்பாடுதான் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தற்போதைய கட்சியின் வியூக வகுப்பாளராக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு மாற்றாக பிரசாந்த் கிஷோரை களமிறக்க திட்டம் என்றும் தாவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஜான் ஆரோக்கியசாமியை ஆதவ் அவரது பாணியிலேயே திட்டம் போட்டு தூக்க திட்டமிடுகிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் பிரசாந்த் கிஷோர் இடையிலான சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது புஸ்லி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்களும் இருந்திருக்கின்றனர்.